வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று தமிழக அரசு இந்த பார்ட் பட்ஜெட் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த எலெக்ஷன் வர உள்ளதுக்காக ஒரு தனியான ஒரு இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கும் பற்றியும் இன்னும் வேறு சில செய்திகளை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக 2 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அதாவது தமிழக அரசின் கடன் எல்லை மீறி தாண்டி போயிடுச்சு, 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு இது. இன்னொன்று, கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். 3வது சொல்கிறதுனா, நலத்திட்டங்கள்னு மக்களுக்கு காசு தான் கொடுக்குறாங்க, அதையும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக இந்த பட்ஜெட் சும்மா என்ன சொல்கிறது, வார்த்தை ஜாலங்களால் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட்டு, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அதுபோலவே மற்ற கட்சிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பட்ஜெட் அதிகபட்சமே இந்த மார்ச், ஏப்ரல், அடுத்தால மே மாதத்தில் இந்த புது அரசு வர உள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் தான். சரியா? இது முழுமையாக 2026லேருந்து 2027 வரை உள்ள பட்ஜெட் கிடையாது. அப்போது அதில் இந்த 2 மாதங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது. அதிலும் பல நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள். அப்புறம் அந்த கீழடி போன்ற ஆய்வு, அதுக்கான மியூசியம், இப்படி பல விஷயங்களை அந்த திட்டத்துக்குள்ளே அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப மேலோட்டமான ஒரு பட்ஜெட் தான். அது 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள பட்ஜெட் தான். ஸோ முழுமையான பட்ஜெட் மீண்டும் தாக்கல் செய்யப்படும். அது மே மாதம் தாக்கல் செய்வாங்க, அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு முக்கியமாக வைக்கப்படக்கூடிய 2 குற்றச்சாட்டுகள், மொத்தம் 3 குற்றச்சாட்டுகள். அது கடன் நிறையா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த கடன் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த கடன் தமிழ்நாட்டு மக்கள் மீதான கடன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மக்கள் மீதான கடன் கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனி பேரில் வாங்கக்கூடிய கடன் அந்த கம்பெனி முதலாளியின் பேரில் வராது. அதுக்கு தான் பேர் அந்த லிமிட்டெட் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்னா, லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படிம்பாங்க. அந்த நிறுவனத்தை தொடங்கிய முதலாளிகளுக்கு அந்த லயபிலிட்டி, அதாவது அந்த கடன்களின் மீதான தாக்கம், அதாவது அதோட பொறுப்பு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உண்டு. எந்த அளவுக்குனா, அவங்க எந்த கேபிட்டல்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் வரதான் அதுக்கு அவங்களுக்கு லயபிலிட்டி, அதுக்கு மேலே கிடையாது. அதுபோலவே தான் தமிழக அரசு வாங்கக்கூடிய கடன் தமிழ்நாட்டு மக்களின் கடன் கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. 2வது விஷயம் என்னென்னா, இவங்க வாங்கக்கூடிய கடன் அளவுக்கு மீறி வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி உண்மையிலே வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா, என்னுடைய வருமானம்னு எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மாதம் ஒரு 50,000-60,000 ரூபா அப்படி இப்படி வரும்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் கடன் ஏதாவது வாங்கி வச்சுருக்கேன்னா, நான் கடன்லாம் எதுவும் வாங்கலை. ஆனால் 2010 நான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ 2010 நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய சம்பளம் ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா. அப்போ நான் மாதம் 25,000 ரூபா டியூ கட்டுவேன். புரியுதுங்களா? அப்போது ஒருவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்றது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் அவரோட வருமானமே 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, அவர் மாதம் 40,000 ரூபா டியூ கட்டிகிட்டு இருந்தாருன்னு வைங்க, அது அளவுக்கு மீறின கடன். ஒருத்தர் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் மாதம் 1 லட்ச ரூபா டியூ கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அது அளவுக்கு மீறிய கடனே கிடையாது. அப்போ 40,000 பெருசா 1 லட்சம் பெருசான்னு கேட்டால் 40,000 தான் பெருசு. 1 லட்ச ரூபா கடன் பெருசு கிடையாது. ஸோ எதோடு ஒப்பிடுவது அப்படின்னு தெரியாமலே இவங்க ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடன் வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது 2011 முதல் 2020 வரை இருந்த அதிமுக அரசாங்கத்து ஆட்சியில் ஒரு ஆண்டு ஆவரேஜ் வருமானம் தமிழ்நாட்டோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70,000,000 70,000
80,000 கோடி ரூபாய்கள். இப்போ இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1.25 கோடியிலிருந்து 1.5 லட்சம் கோடி, 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானமாக உயர்ந்திருக்கு. சரியா? அப்போ இவ்வளோ வருமானம் உயர்ந்திருக்கும்போது கடன் வாங்கும் திறனும் அதிகரிக்குது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கும்போது வாங்கின கடன் வாங்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, நாங்கள் 5 லட்சம் கோடியில் கடனை விட்டு போனோம், இந்த 5 வருஷத்தில் 9 லட்சம் 9.5 லட்சம் 10 லட்சம்ன்றாங்க. உண்மையிலே அவ்வளோலாம் இல்லை. 8.4 லட்சம் கோடி கடன் 5.4லேருந்து 8.4 லட்சத்துக்கு வந்திருக்குது. 3 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு. சரியா? அப்போ பர்சன்டேஜ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வாங்கிய கடனோட பர்சன்டேஜ் வந்து 29லேருந்து 30% இருந்தது. இப்போது இந்த அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வருமானத்தில் 25லேருந்து 26% தான் இருக்குது. அப்போது பர்சன்டேஜ் வைஸாகவும் குறைச்சிருக்காங்க. கடனோட அளவு தான் அமௌண்ட்டை வந்து எப்போவுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்சல்யூட் நம்பர் சொல்லுவாங்க. முழுசாக ஒரு நம்பரை சொல்லி பயமுறுத்துறது. அவங்க 5 லட்சம் கோடி வாங்கினது வருமானத்தோட எத்தனை பர்சன்டேஜ்? 30%. இவங்க 9 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறது எவ்வளவு? மொத்த வருமானத்தில் 25%. 5% கடன் வாங்கிய அளவு வந்து குறைஞ்சிருக்கு. கடனோட அமௌண்ட்டை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. அதைத்தான் நான் சொல்லுறேன். அதாவது 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் 1 லட்ச ரூபா கடன் கட்டிகிட்டு இருந்தார், கடனுக்கு இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அது பெருசா? இல்லைன்னா 50,000 கடன் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் 40,000 ரூபா டியூ கட்டினாருன்னா அது பெருசான்னு யோசிங்க. ஏன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் வேணால் 40,000 கம்மியாக தெரியும். ஆனால் அவரோட மொத்த வருமானத்தில் அது 80% அவருக்கு கடனுக்கு போயிடுது. இது 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவரோட மொத்த வருமானத்தில் 50% தான் கடனுக்கு போகுது. சரியா? அப்போது இப்போ வாங்கியிருக்க கடன் வந்து பார்ப்பதற்கு 8.4 லட்சமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னென்னா தமிழ்நாட்டின் ஆண்டு வருமானத்தில் 25% தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 36% வரை கடன் வாங்கலான்றது ஒன்றிய அரசாங்கத்தின் வழிகாட்டுதல். ஆனால் ஒன்றிய அரசாங்கமே அந்த 36% தாண்டிலாம் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது வேறு செய்தி. வேறு சில மாநிலங்கள் அதுபோல் இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்றதும் உண்டு. தமிழ்நாடு கடனில் தத்தளிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டமைப்பு ஒரு முழுக்க பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெருசாக செலவு பண்ணல இவங்க. சாலைகள் போடுறது, பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, மேம்பாலம் கட்டுறது அப்படின்னு. அப்போ கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17% ஒதுக்கியிருக்கிறாங்க. எதில்? அப்போ இருந்த ஆண்டு வருமானமாகிய 70 லட்சத்தில் 12 கோடி 17% ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன கணக்கு வருதுன்னு பாருங்கள். 7 × 17 போட்டிங்கன்னா 49, 9 மிச்சம் 4, 7 1 7, 1 லட்சத்தி அதாவது என்ன கணக்கு வருதுன்னா 13,900 கோடி ரூபாய் ஆண்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. வெறும் 13,000 கோடி. இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவர்கள் செய்யும்போது குறைஞ்சிருச்சு, 13% தான் இவங்க செய்கிறாங்க, 4% குறைஞ்சிருச்சுன்றாங்க. அதாவது இவங்களுக்கு வசதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நம்பரை சொல்கிறாங்க. கடனை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 5.4 லட்சம் கோடி அப்படின்னாங்க. இவங்க வந்து இத்தனை 9 லட்சம் கோடி அப்படின்னு நம்பரை சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே நம்பரை சொல்லணுமோ அங்கே நம்பர் சொல்லலை. இப்போ இங்கே இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடுறாங்க. அதிமுக காலத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 17% இருந்தது, இப்போ 12% ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ கடனுக்கும் அதே மாதிரி தானே சொல்லணும். அதிமுக இருந்தப்போ 30% கடன் வாங்கினாங்க, இப்போ திமுக பீரியடில் 25% கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும்ல. அங்கே வந்து நம்பரை சொல்கிறது, இங்கே நம்பர் சொல்ல வேண்டிய இடத்துல நம்பர் சொல்லாமல் என்ன சொல்கிறது, பர்சன்டேஜ் சொல்கிறது. 17% நாங்கள் செலவு பண்ணோம் கட்டமைப்புக்கு, இவங்க 12% தான் செலவு பண்ணுறாங்க, கம்மியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் 12% எதில்? 1.5 லட்சம் கோடியில். 1.5 லட்சம் கோடியில் 12% போட்டிங்கன்னா என்ன வருது? 10% போட்டிங்கனாலே என்னாச்சு? அதுவே 15,000 கோடி வந்துருச்சு. இன்னொரு 2% சேர்த்திங்கன்னா என்ன ஆகுது? இன்னொரு 3,000 கோடி, கிட்டத்தட்ட
18,000 கோடி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க? வெறும் 13,000 கோடி தான் செலவு பண்ணாங்க. இவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் மொத்த அமௌண்ட்டோட வேல்யூ கூடி இருக்குது. இப்போ 13,500 கோடி எங்கே இருக்குது? 18,000 கோடி எங்கே இருக்குது? இந்த டிஃப்ரென்ஸை இங்கே நம்பர் சொல்ல வேண்டிய இடத்துல நம்பர் சொல்ல மாட்டாங்க. அப்போ 18,000 கோடி ரூபாய் செலவில் ஆண்டுக்கு பல பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம், பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு பார்க்குறோம், எல்லாம் திறந்து வைக்கிறாங்க பார்க்குறோம், மெட்ரோக்கள் வேலை செய்யுது பார்க்குறோம். இது எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வசதியாக இதை மறைச்சிட்டு இங்கே நம்பருக்கு வந்துடுறாங்க. அப்போ இரண்டுமே பொய்யாகி போச்சா? ஒன்று, கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா வருமானத்துக்கு ஏற்ற கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையான்றது. ரெண்டாவது, எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இது ரெண்டுமே பொய் அப்படின்னு தெரியுது. மூணாவது இதுக்கு வருவோம், நலத்திட்டங்கள். கடன் வாங்கி நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. கடன் வாங்கி மக்களுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு ஓட்டுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, என்னெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன்? நலத்திட்டங்கள் இருக்குது. நான் முதல்வன் திட்டம், சரியா? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்களுக்கானது, பெண்களுக்கான உரிமை தொகை, காலை உணவு திட்டம், தோழி விடுதி, இதெல்லாம் நலத்திட்டம் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. உண்மையிலே இவையெல்லாம் நலத்திட்டமா? கிடையாது. இது வந்து ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது மனித வளத்தில் இந்த அரசாங்கம் செய்யும் முதலீடு. மனித வளத்தில் இந்த அரசாங்கம் செய்யும் முதலீடு. கட்டணமில்லா பேருந்து பயணம் இருந்ததுன்னா மாதம் அவங்க வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் மிச்சம் பண்ணாங்கன்னா அந்த பணத்தை அவர்கள் சேமித்து வைப்பார்கள், இல்லை தங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள். மகளிர் உரிமை தொகை, அந்த உரிமை தொகை வந்து அவர்களது உழைப்பை அங்கீகரிக்கும் விதம். அதாவது வீட்டு வேலை செய்கிறாங்க, அந்த வீட்டு வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் மறுபடியும் இந்த பொருளாதாரத்துக்குள்ளே தான் வரப்போகுது. ஏற்கனவே இதை வந்து மறுபடியும் வந்து நொட்டாதீங்க, இந்த இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒயின் ஷாப்பில் வாங்கிப்பாங்க அப்படின்னு. அதை பற்றி நம்ம தெளிவாக ஏற்கனவே ஒரு தடவை இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். பெண்களிடமிருந்து அப்படிலாம் ஈஸியாலாம் யாரும் பணத்தை வாங்கிட முடியாது, சரியா? தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது ரெண்டும் என்ன பண்ணுது? அந்த மாணவர்கள் கல்லூரியில் இடைநிறுத்தம் இல்லாமல் படிப்பதற்கு உதவுது. இப்போ இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகளில் என்ன பண்ணுவாங்க? சரி, இன்னொரு 3 வருஷம் போய் படின்னு அனுப்புவாங்க பெண் பிள்ளைகளை. இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத வீடாக இருந்தாலும் சரி 1000 ரூபா வருது இல்லைப்பா, நீ போய் படிப்பா அப்படிம்பாங்க, இல்லைனா வேலைக்கு போன்றுவாங்க. அப்போ கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த ஜிஆர்இன்னு சொல்கிற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நாம் இப்போவே 50% வந்துட்டோம். அது இன்னும் மேலும் அதிகரிக்கும். நாம் ஆக்சுவலாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்க சராசரி ஜிஆர்இயை விட ஜாஸ்தியாக இருக்கிறோம், புரியுதா? அப்போ இதுவும் ஒரு முதலீடு தான். அதே போலவே தான் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம். காலை உணவு சாப்பிட்றதுனால அந்த பிள்ளைகள் கொஞ்சம் படிப்பதில் கவனம் செலுத்தி படிக்க முடியும் அப்படின்ற, அந்த பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே எதை நோக்கிய திட்டம்? வருங்காலத்தை நோக்கிய திட்டம். இப்போது இவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள், இந்த 5 வருஷத்தில் செஞ்ச வேலைகளோட பலன் இன்றைக்கி கிடைக்காது, 10 வருஷம் கழித்து கிடைக்கும். ஏன்னா இந்த 10 வருஷத்தில் இவங்கெல்லாம் படித்து முடித்து வேலைக்கு போய் இவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்க வரி கட்டுவாங்க, பொருட்கள் வாங்குவாங்க, ஜிஎஸ்டி வரும். எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையில் போடப்படும் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு அப்பா வந்து மாதம் ஒரு 25,000 30,000 சம்பாதிக்கிறார். அவர் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. வருஷத்துக்கு 75,000 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? என்கிட்ட 25,000 தான் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிப்பாட்டிடுவாரா? இல்லை கடன் வாங்கியாவது படிக்க வைப்பாரா? கடன் வாங்கியாவது படிக்க வைப்பார்ல. அதே தானே இங்கேயும். மாணவர்களின் கல்வி நலனுக்காக, இளைய தலைமுறை நல்லா படிக்கணுன்றதுக்காக அரசாங்கம் பல உதவிகளை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலைகளை செய்கிறாங்க. பணம் பத்தலைன்னா கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. இப்போ என்ன தப்புன்ற? கடன் வாங்கி படிக்க வச்சா என்ன தப்பு? நம்ம பிள்ளைங்களை கடன் வாங்கி படிக்க வைக்க மாட்டோமா? அதை போலத்தான் அரசாங்கம் என்ன பண்ணுது? தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைவர்களையும் தனது மகளாக நினைத்து அவர்கள் படிப்புக்கு வருமானம் பத்தலை, மாநிலத்தோட வருமானம் பத்தலைனாலும் பரவாயில்லன்னு கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. படித்தா இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? படித்து வேலைக்கு போவாங்க, பணம் ஈட்டுவார்கள்,
அவர்கள் செலவு பண்ணுவாங்க, வரி கட்டுவாங்க, மீண்டும் அரசாங்கத்துக்கு அதன் மூலமாக வருமானம் வரும். ஒரு ரோடு போட்டாங்க, அதுக்கு டோல்கேட் வச்சாங்கன்னா அந்த ரோடை பயன்படுத்தும் போது அதுக்கு மூலமாக டோல் வசூல் பண்ணலாம், பிரிட்ஜுக்கு வசூல் பண்ணலாம். இப்படி அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வருமோ, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வருமோ, அதை போலவே இந்த மாதிரி கொடுக்கறதும் வருமானம் தான். அதிமுக காலத்தில் இது போன்ற நலத்திட்டங்களுக்கு 30% தான் மொத்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 46% ஒதுக்குறாங்க. அப்போ இந்த 46%ம் உள்கட்டமைப்புக்கு செய்யக்கூடிய செலவுகள் தான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கணக்கு எடுக்கணும். ஆனால் சிஏஜி அப்படி கணக்கு எடுக்காது. சிங்கப்பூர், ஹாங்காங், அப்புறம் சவுத் கொரியா, கனடா போன்ற நாடுகள்லாம் வளர்ந்து கொண்டு இருந்த காலத்தில் இப்படித்தான் அவங்க ஹியூமன் கேபிட்டலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க, மனித வளத்துக்காக நிறைய பணத்தை முதலீடு செஞ்சாங்க. இன்றைக்கி உலகத்தோட டாப் நாடுகளாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதோட பலன்கள் பூரா எப்போ தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு 2030க்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போவே நமக்கு ஓரளவு தெரியுது, அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா 2030க்கு மேலே தெரியும். இன்னும் அது இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள், ஒரு லேடி ஒருத்தங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன பேட்டி என்னது, எங்கள் அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க, அரசாங்கம் எனக்கு அந்த மெயின்ஸுக்கு செலக்ட் ஆனவுடனே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அந்த படிப்பு செலவுக்காக பணம் கொடுத்தாங்க, அந்த பணம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக செய்யப்படும் முதலீடுகள் பூரா எங்கே வருது, அடுத்த தலைமுறையை அதோட பொருளாதாரத்தை உயர்த்தும் இடத்துக்கு வருது. இது இவங்களுக்கு வயிறு எறியுதுன்றதுனால தான் நலத்திட்டங்கள் மக்களுக்கு ஓசியில் கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற முட்டாள்தனமான பேச்சுக்களை நம்பாதீங்க. கடன் அதிகம் வாங்கியிருக்கோமா? இல்லை, கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். போன ஆட்சியை விட நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே போலவே மனித வளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போன வாட்டி செஞ்சதை விட 16% எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். அவங்க 30 தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 30 மதிய உணவு திட்டமும் 1-2 இலவச திட்டங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போது 46% செலவு பண்ணுறாங்க. அந்த 46%த்தில் மேலும் அவர்களது கல்வியை மேலே நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.